என்னதான் பாமகவோட நிறுவனர் நான் தான். அதனால பாமகவுல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அத நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ராமதாஸ் சொன்னாலும், தேர்தல் ஆணையம் சரி, நீதிமன்ற தீர்ப்பும் சரி, அன்புமணிக்கு சாதகமா வந்திருக்கு. சோ அந்த கட்சியும் சரி, மாம்பழ சின்னமும் சரி, இப்போ அன்புமணிக்கு அப்படின்னு முடிவாகிட்டு அன்புமணியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ராமதாஸ் அதாவது அரசியல்ல மூத்த தலைவர், பல வருஷம் அனுபவம் இருக்கிறவரு, அவர் சொன்ன மாதிரியே பாமகவை உருவாக்குன ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு, யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, தனிச்சு விடப்பட்டாரா, தனி காட்டுல விடப்பட்டாரா ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்து இல்லையா? அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ராமதாஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எத்தனை பேர் குடிசையை கொளுத்தி குடிய கெடுத்து பல கலவரங்களை தூண்டிவிட்டு நாடக காதல்னு சொல்லி பல அவதூற பரப்பி நல்லா வாழ்ந்த பாமகவுல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அப்பா பையனுக்குள்ள ஒரு சண்டை வந்து இப்போ ரெண்டு பிளவா கிடக்குது. அது இப்போ ரெண்டு கட்சியா மாறவே போகுது. சோ இந்த அப்பா பையன் சண்டை அப்படிங்கறது அடிச்சு புடிச்சு பொதுவெளிக்கு வந்து ஒரு பெரிய பொதுவெளி சண்டையாகி கோர்ட்டு கேஸ் வரைக்குமே போயிட்டு இருந்தது. கட்சி எனக்கு தான், சின்னம் எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ மோதலா மாறிச்சு. சோ அன்புமணி தரப்புல இருந்து பாமகவோட தலைவர் நான் தான், ஆவணங்கள் எல்லாமே அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு, சோ பாமகவும் எனக்கு தான், அந்த சின்னமுமே எனக்கு தான், ராமதாஸுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்தோம். ராமதாஸ் தரப்புல இருந்து இல்ல பாமகவை உருவாக்குனதே நான் தான், அதனால இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம், இதுல வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே குறிப்பா யாரு தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். சோ நானே சொல்றேன், அன்புமணி பாமகவோட தலைவர் கிடையாது, அன்புமணி சொல்ல போனா என்னோட பையனே கிடையாது, அவது வந்து மார்ல முட்டுனா வளர்த்த கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது பையனே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அதிகாரப்பூர்வ போதை இருக்கு இல்லையா, அது ராமதாஸோட கண்ணை மறைச்சு அவருமே பொதுவெளியில எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தோட முடிவு, நீதிமன்றத்தோட முடிவு வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி 2026 வரைக்குமே பாமகவோட தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கட்சியும் சரி, மாம்பழ சின்னமும் சரி, இது வந்து அன்புமணிக்கு தான் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ராமதாஸ் விட முடியாது இல்லையா? கட்சியை உருவாக்குனதே ஐயா தான், பல பேர் குடிசையை கொளுத்துனது ஐயா தான், அந்த பெருமை எல்லாமே ராமதாஸுக்கு தான் போய் சேரணும். அதனால விடாப்புடியா நின்று மேல்முறையீட்டுக்கும் போனாங்க. சோ தேர்தல் ஆணையமும் இப்படி ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டேங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே கிடையாது, இந்த மாம்பழத்தை நான் நசுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேத்துக்குமே இல்லாம முடக்கி போடுற லெவலுக்கு தேர்தல் ஆணையமே ஒரு பதில கொடுத்திருந்தாங்க. இப்படி கட்சியும் சின்னமும் யாருக்கு அப்படிங்கிறது தெரியாத நிலைமை இருக்கும் போதே முந்திரி கொட்டை மாதிரி அன்புமணியும் அதிமுகவோட ஒரு கூட்டணியை வைக்கிறாரு. அதாவது என்டிஏ கூட்டணியில பாமக, அன்புமணி பாமக போய் சேருது. சோ இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாம்பழம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் அன்புமணி பாமக தான் கட்சி சின்னம் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களோட அந்த பொதுக்கூட்டத்துல மாம்பழ சின்னத்தை அவங்க வந்து தாராளமா பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க யாருக்கு அப்படின்னு தெரிய முன்னாடியே என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் நடந்தது, அதுல மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொன்னதாகவும் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்துல ராமதாஸ் வந்து பிரச்சனை பண்ணலாம், ஆனா பண்ண முடியாது. ஏன்னா ராமதாஸ் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது செய்தியாளர் வந்து நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவர் ஆமா நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில தானப்பா ராமதாஸ் இருக்காரு, என்டிஏ கூட்டணியில தானப்பா அன்புமணியும் இருக்காரு, அப்ப மாம்பழ சின்னம் வந்து யாருதான் இருந்தா என்ன, என்டிஏ கூட்டணிக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். இன்னொரு ட்ரிபிள் அட்வான்டேஜுமே இருக்கு. என்ன அப்படின்னா இப்படி இந்த மாநில கட்சி உடைஞ்சு போறதுனால மத்திய அரசுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் தான், இது வந்து மூன்றாவதான ஒரு மாம்பழம் எக்ஸ்ட்ரா வந்து பாமகவே நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்தை சுத்தி வந்து கொடுத்த மாதிரி பாமகவை ரெண்டா பிரிச்சு மத்திய அரசு கையில, அதாவது பாஜக கையில, என்டிஏ கூட்டணி கையில என்ன ஒரு மாம்பழத்தையுமே கொடுத்து வச்சிருக்காங்க. போதா குறைக்கு இந்த என்டிஏ கூட்டணியில அன்புமணி பாமகவுக்கு 15ல இருந்து 20 சீட்டு வரைக்கும், கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இந்த செய்தி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அரசியல் ரீதியாகவும் அன்புமணி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ராமதாஸ் வழியே மேல போறாரு, அவர் தான் பாமக அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுமே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா
அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நீதிமன்றமுமே நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட தரப்பை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அன்புமணிக்கு சாதகமா தான் இருக்கு, அதனால கட்சி வந்து அன்புமணிக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றமும் ராமதாஸோட வழக்கை முடிச்சு ஆமாப்பா அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருக்கு. ராமதாஸோட மண்டையில ஒரு பெரிய இடிக்கல்லையே போட்ட மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து நீதிமன்றமும் கொடுத்திருக்காங்க. ஸோ நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க, இல்ல அமித்ஷாஜி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ராமதாஸை நம்பி அவர் பின்னாடி வந்து அந்த கூட்டத்தை இவரால் விட முடியாது இல்லையா? அதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதாவது பிளான் பி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. பிளான் பியா? அது என்ன பிளான் பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளான் பி என்ன அப்படின்னா, பாமக அப்படின்னா அது ராமதாஸோட தான் இருக்கணும். அதுக்காக பாமக ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதோட கொடியை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய மாம்பழ சின்னத்தை தூக்கி நசுக்கி போட்டுட்டு அதுல ராமதாஸோட போட்டோ வச்சு, அதாவது அமமுக செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ராமதாஸ் போட்டோவை பாமக கொடியில வச்சு ஒரு புது கொடியை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு பெயருமே சூட்டியிருக்காங்களாமா. அதாவது ஐயானா ராமதாஸ், ராமதாஸ்னா பாமக, பாமகனா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ வன்னியர்கள் ஓட்டு ராமதாஸோட கூட்டம் எல்லாமே இந்த ஒரு கட்சிக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இந்த புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த கட்சியை ஏற்கனவே பாமகவோட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் இருக்கிறார் இல்லையா, அவரோட பையன் முகிலனோட பேர்ல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த கட்சி. இப்போ ராமதாஸுக்கு ஆதரவா ஏதாவது தீர்ப்பு வருதா இல்லையா, இல்ல இந்த மாம்பழ சின்னத்தை முடக்குவாங்களா இல்லையா, இந்த கேஸ் வந்து என்ன நிலைமையில போக போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இந்த கட்சியை வந்து ராமதாஸோட அபிஷியல் கட்சியை அறிவிக்கிறதுக்கான ஒரு முடிவுமே இருக்கு. சோ இந்த கேஸ் வந்து எங்க போய் முடியுது, மாம்பழ சின்னம் முடக்கப்படுமா இல்லையா, அன்புமணிக்கு தான் இந்த கட்சி அப்படிங்கிறது முடிவாகிட்டு இருந்தாலும் ராமதாஸைய ஒரு மேல்முறையீடு போறாங்க இல்லையா, அதோட நிலைமை என்னாக போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த கட்சி அபிஷியலா ராமதாஸோட பாமக அப்படின்னு உருவாக போறத ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சட்டமன்ற தேர்தல் அதாவது எல்லாமே முக்காவாசி இல்ல முழுசாவே அன்புமணிக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு 50 பேரை இந்த சட்டமன்ற தேர்தலை களமிறக்க போறதாகவும் ராமதாஸ் வந்து ஒரு முடிவெடுத்து வச்சிருக்காரு. சோ இந்த 50 பேர் கொண்ட மகா படை, அதாவது ராமதாஸோட ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி அமைக்க போறாங்க, 50 பேரை களமிறக்குறாங்க அப்படின்னா 50 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. சோ 50 சட்டமன்ற தொகுதியை கொடுக்கணும். 50 சட்டமன்ற தொகுதி கொடுக்குற அளவுக்கு ஒரு கூட்டணியை இப்போ ராமதாஸ் வந்து தேடக்கூடிய நிலைமையில அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில திமுக கூட்டணியால 50 தொகுதிகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாம திமுகவுல விசிகா இருக்கு. சோ விசிகா ராமதாஸ வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ராமதாஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா விசிகா கண்டிப்பா வெளியே போகிறோம். சோ விசிகாவை இழக்க போறாங்களா, அதாவது பல குடிகளை வாழ வச்ச விசிகாவை இழக்க போறாங்களா, இல்ல அப்படின்னா பல குடிகளை கொளுத்துன பாமகவை இழக்க போறாங்களா அப்படிங்கிறது திமுகவோட முடிவுல தான் இருக்கு. சோ திமுக ராமதாஸை ஏத்துக்கல அப்படின்னா ஆபியஸா அவர் வந்து ராமதாஸை ஏத்துக்கிட்டாலுமே இவர் சொல்லக்கூடிய 50 பேரை களமிறக்கிறதுக்கான 50 தொகுதிகளை கொடுக்கறதுக்கு திமுக வந்து கண்டிப்பா ரெடியா இருக்காது. அதனால இவர் கேட்கிற மாதிரி அதிகாரம்னு சொல்ற மாதிரி அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு 50 தொகுதி அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப தாவேகா தான் இருக்கு. சோ தாவேகாவுக்கு ராமதாஸ் தாவுவாரா, இல்ல அப்படின்னா தைலாபுரத்துக்கு விஜய் விரைந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியில வன்னியர்கள் வாக்குகளை எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்காக அன்புமணி பாமக மாம்பழ சின்னம் எனக்கு தான், பாமக எனக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புமணிய கூட்டணிக்குள்ள இழுத்து 15ல இருந்து 20 சீட்டு வரைக்குமே ஒதுக்கியிருக்காங்க. சோ அந்த ஒரு சீட்டுமே வந்துட்டு உடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாக்குகள் உடைஞ்சது அப்படின்னா இவரோட சீட்டு கணக்குமே கண்டிப்பா உடையும். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.